தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். இதுவரை 6ஆம் இல்லத்தில் இருந்த குரு பகவான், அதாவது மேஷத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபத்திற்கு வருகிறார், அதாவது 7ஆம் பாவத்தில் வருகிறார். 10ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் ஆக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்த சுணக்கம் முடக்கம் இப்பொழுது ரிலீஸ் ஆகிவிடும். காரணம் என்னவென்றால், ராஜகிரகங்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் பொருந்தி இருக்கிறது. குரு மட்டும் 6இல் இருந்தது. பணம் இருந்ததுன்னு எந்த ஒரு செயலும் செய்ய முடியும். அந்த பணம் முடக்கமாக இருந்ததுனால தான் செய்ய முடியாமல் இவ்வளோ காலம் உங்களுக்கு கஷ்டம் இருந்தது. இப்பொழுது அவர் 7ஆம் இல்லத்திலே வந்து உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதன் பலனாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், அதிர்ஷ்டம், பயிற்சியில் 12 ராசிக்காரர்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகம், அதாவது 100% பவர்னு சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கு பிதிர் தர்ப்பணம், பிதிர் சிரார்த்தம், திதி, தவசம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தான் இது 100% வேலை செய்யும். நான் மறுபடியும் சொல்கிறேன், முன்னோர்களை நினைத்து பூஜை செய்தவர்கள், குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு தான் இந்த 100% பவர் செய்யும். இறந்தவங்கள நான் எதுக்கு கும்பிடணும், அவங்களுக்கு எனக்கு என்ன பகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனியும் ராகுவும் செய்யாது. ராகு பூர்வீக சொந்தங்களுக்கு உண்டான தந்தை வழி பாட்டனுக்கு காரகன். சனி பித்திருக்களுக்கு, பித்ரு உலகத்திற்கு அதிபதி, விதிக்கு காரகன். ஆகையினால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கிரகங்கள் மட்டும் ஒரு மனிதனை ஆக்கி விடாது. தெய்வம், குரு மற்றும் முன்னோர்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் மாதா பிதா அப்படின்றாங்க. மாதா பிதாங்கிறது வந்து எல்லாமே தாத்தாக்கு அப்பா, தாத்தாக்கு தாத்தா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து திதி தவசம் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கிரகங்கள் நிச்சயமாக நல்லது செய்யும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்க. யார் யார் செய்யணுமோ உடனே போய் செய்யுங்க. எந்த கோயிலில் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த இடத்துல பரிட்சம் இருக்கோ அங்கே போய் செய்யுங்க. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இதுவரையிலும் ஒப்பந்தமே இல்லை, கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். இந்த 1 வருஷ காலம் நீங்கள் தாராளமாக கையெழுத்து போடலாம், தப்பே கிடையாது. சூரியனும் செவ்வாயும் இணைந்து ராஜ அந்தஸ்தை உங்களுக்கு தரப்போகிறது. செவ்வாய் உங்கள் ராசிக்காரகர். 10 சூரியன் இணைந்தாங்கனாக்கா கேட்கவே வேண்டாம். இந்த அமைப்பை குரு பார்த்தால் கோடி நன்மை, சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்ட போகிறது. இதுவரை திருமணமாகாமல் இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணமாக போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. இப்படி ஏராளமான நன்மைகள். எந்த பக்கம் திரும்பினாலும் நன்மை. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். இதுவரையிலையும் கொஞ்சம் டல்லாக இருந்தவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பாங்க. நீட் எக்ஸாமினேஷனில் எழுதுறவங்க எல்லாரும் பாஸ். இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுறவங்க எல்லாரும் பாஸ். மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஹெச்டி லெவல் உடனே கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி. ஏதாவது கேஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, சொத்து கேஸு, பண விஷயம், இப்படி ஏதாவது கேஸ் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் பேரில் அப்படின்னா
அந்த வழக்கில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிக்கும். சிறு பரிகாரம் பண்ணால் கூட பலிக்கும். லாபம் உங்களுக்கு கிட்டும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். 7லிருந்து 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்குறார். கௌரவம் கூடும். ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறார். குரு சந்திரன் இருந்த வீட்டை பார்ப்பதால் மனதுக்கு அமைதி, மனதுக்கு சந்தோஷம், கௌரவம் எல்லாமே கொடுப்பார் அந்த குரு பகவான். தர்மம் பரோபகாரம் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தர்மம் செய்யணுன்ற ஒரு ஆசைகள் உங்களுக்கு. இது ஏன் அப்படின்னா 3ஆம் பாவத்தை அவர் பார்க்கிறார். 3 பரோபகார சிந்தனை. அதுக்கு 3ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். அந்த இல்லத்தை குரு பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு என்ன, இல்லைன்றவனுக்கு கொடு. உங்களுடைய வலது கை ராசியான கை. இப்பொழுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பன்மடங்கு அவங்களுக்கு பிறகும். வீடு, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே இப்போ வாங்க போகிறீங்க. எல்லாமே கடன் வாங்கி இல்லை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வியாபார வருமானத்தை கொண்டு, அளவுக்கு அதிகமான லாபத்தை கொண்டு உங்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. திருச்செந்தூர் முருகரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுங்க. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு வெள்ளிக்கிழமை போய் குரு ஹோரையில் வழிபடுங்க. வாகனம் அமையும், வீடு அமையும், மாளிகை அமையும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானே மாதம் தரிசனம் பண்ணி வரீங்க. வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில்னா பணபலம் உங்களுக்கு அற்புதமாக கிட்டும். குரு எந்திர டாலர் இருக்குது. குரு எந்திரத்தை டாலராக பதிச்சு அதை கழுத்தில் மாட்டிங்க. உருவேற்றினீங்கன்னா இன்னும் 100 கோடி மதிப்பு அதுக்கு உண்டு. ஆக இந்த பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு வெற்றியை தரும். ஜோதிட சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவித்துக் கொள்ளலாம். தங்களிடமிருந்து விடை பெறுவது விஜய் ஆனந்த் ராமப்பா. நன்றி, வணக்கம்.